ஸ்டார்ட். வா வா, இன்னைக்கு உங்க சார் கிட்ட இருக்கு. வா, உங்க லட்சணம் தெரியும். உங்க லட்சணம் தெரியும். வா. மை கமெண்ட்ஸ். எஸ் கமிங் வாங்க. ஓ இது உங்க அம்மாவா? சிட் டவுன் சிட் டவுன். ஜெனி மார்க் லிஸ்ட். உங்கள் பொண்ணு படிக்கிறதே இல்லை, கிளாஸில் வந்து லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கா. கிளாஸு நடத்த நாளைக்கு ஏன் மாட்டா சார்? எங்க சார் நைட்டெல்லாம் தூங்கினா தானே சார்? எப்பவுமே ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறா. படிக்க சொன்னா படிக்கவும் மாட்டேங்கிறாங்க. என்ன சார் பண்றது நானு? நீங்க கொஞ்சம் திருத்துங்க சார். நான் என்ன சொன்னாலும் அடங்கவே மாட்டேங்கிறேன் சார். ஃபோனே பார்த்துட்டு இருக்கா அவ. நானும் சொல்லுவோம்மா ஃபோன்லாம் நோண்டாதீங்கன்ட்டு. அன்னைக்கு இது மீட் பேரண்ட்ஸ் மீட்டிங் யாரோ இவங்க தெரிஞ்சவங்க வந்தாங்களா? சித்தி வந்தாங்களா? ஆமா சார். அவங்க தான் சொன்னாங்க. அவங்ககிட்டே நான் சொன்னேம்மா. என்ன போட்டு உடைச்ச? இவளுக்குன்ட்டுலாம் தனியாக ஃபோன் கொடுத்துருக்கீங்களா? அப்போ உருப்பிட்டாம இருக்கலாம் சார். அவளுக்கு ஃபோன் பண்றதுக்கு மட்டும்தான் சார் நாங்க ஃபோன் வாங்கி கொடுத்தோம். வேற எதுக்கும் யூஸ் பண்றதுக்கு வாங்கி தரல சார். நாங்க வேலைக்கு போறதுனால கொஞ்சம் அவன் ஃபோன்லேயே தான் இருப்பாம்மா. இதனால ஃபோன் கொடுத்துட்டீங்கல்ல, அவ்வளோதான். இனி வாங்கிடுறேன் சார். இனி நான் நாளையில இருந்து வேலைக்கு. அவளுக்கு சிஸ்டர் இருக்கால்ல? ஆமா சார். அவள் எப்படி படிக்கிறா தெரியுமா? அவளோட ரேங்க் ஷீட் பண்ணி காட்டுங்க. அவ எங்க? அது லிசா எங்க? உடம்பு சரியில்லை சார். அதனால கொஞ்சம் லேட்டாக தான். சரி 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 வரட்டும். இவ படிக்க வைங்க வீட்டில். இங்கே வந்தால் ஒன்றும் படிக்கிறதில்ல சார். நீங்கள் அடிங்க சார். நான் ஒரு எதுவும் கேட்க மாட்டேன். அடித்தா நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன் சார்? நீங்க அடிங்க சார். நான் பார்த்துக்கிறேன் சார். நீங்க அடிங்க சார். எக்ஸாம் ரூமுக்கு எத்தனை தடவை போறா தெரியுமா? இவங்க அக்கா கிட்ட கூட சொல்லி விடுவேன். ஸ்டார்ட். சிஸ்டரா? பட் அவகிட்ட சொல்லி விடுவோமா? லிசா கிட்ட படிக்க மாட்டான்னு. சரி சொல்கிறேன் சார் சொல்கிறேன்னா. ஆனால் வீட்டுக்கு வந்து சொல்கிறாளா இல்லைன்னு சைன் போடுங்க. இவ்வளோ இது பார்த்துட்டு எடுத்ததுக்கு தாம்மா போடுங்க. அவங்க கிளாஸ் டீச்சர் எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்க இருக்காங்க. போய் பார்க்குறீங்களா? பாருங்க எத்தனை சப்ஜெக்ட் ஃபெயில். ஒரே ஒரு சப்ஜெக்ட் நான் மேத்ஸுக்கு போகிறேம்மா. பாஸ் ஆகிருக்காளா? அவ்வளோதாம்மா. அவன் சிஸ்டர் கேளுங்க எப்படி படிக்கிறான்னு. சரிங்க சைன் போடுங்க. அடிக்கலாம் அடிக்காதீங்க. போய் எடுத்து சொல்லுங்க. அவள் போதும். வீட்டுக்கு போய் படிக்கிறேன். கொடுத்துருக்கல ஒர்க்கு, அது முடிச்சுட்டு வா நாளைக்கு. இது ஒன்று சொல்ல மாட்டேன். ஓர்மைக்கே எழுதிட்டு வர மாட்டேன். ஏம்மா கேட்டால் நான் வீட்டில் துணி துவைக்கிறேன் சார், அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றா. அவள் சிஸ்டர் முடிச்சுட்டு வரா. அது சிஸ்டர் காலையில் எழுந்திரிச்சு முடிச்சுட்டு வந்துடுறேன் சார்ன்றா. இவங்க காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறாளா? உனக்கு நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிக்கணும்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? என்ன சத்தத்தை காணோம்? பாருங்க மேம், நானும் சொல்லுவேன். அவங்க கிளாஸ்ல எல்லாருக்கிட்டும் கேட்டு பாருங்க. எல்லாம் சீக்கிரமா எழுந்திரிச்சு படிக்கிறாங்க. காலையில எழுந்திரிச்சு படிச்சுட்டு நான் கொடுக்குற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வரேன்றாங்க. அவங்க தங்க லிசா தான் கரெக்டாக முடிச்சுட்டு வர எல்லாத்தையும். இவளுக்கு நான் ஒன்று கூட ஒரு நோட்டு கூட நான் இன்னும் பார்க்கல. எல்லாமே பாருங்க இன்கம்ப்ளீட் தான். ஒன்று கூட எல்லாமே இன்கம்ப்ளீட் கிடையாது. அதெல்லாம் சொல்லவே முடியாது. எல்லாமே இன்கம்ப்ளீட். நடத்துவோம்மா. ஆனால் பொண்ணு இல்லை, ஒன்லி பாய்ஸ். சரி அவங்க சொல்றதா தப்பு. ஆனா நான் கொஞ்சம் லாங்ல இருக்கேன். அதான் அவங்க கொஞ்சம் இது. இப்போ நான் கொஞ்சம் லாங்ல இருக்கேன்ப்பா. அதான் நான் குண்டூர்ல இருக்கேன். அதனால தான் நானே அங்கேருந்து வர்றது கஷ்டப்படுறேன். நான் கொல்ல பொண்ணு அவ்வளோ தூரம் பண்ணணும். பாஸ் ஆகிடும். அத்தை தடவை பாஸ் பண்ண வச்சேன். சொல்லிட்டீங்கல்ல.
கமெண்ட் சார். இப்போதாம்மா போறீங்க? கம்மி. லிசா, என்னாச்சுமா உடம்புக்கு? ஜரம். சரி, உட்காருமா. என்ன சார் இது? தமிழ் ஸ்டார்ட். அவ எப்படி சார் பண்றா? அவளுக்குலாம் இதுவே இல்லைம்மா. அவளாம் க்ளீனாக போயிட்டு அவளாம் கொடுக்குறது முடிச்சுட்டு படிச்சுட்டு வருவாம்மா. டெஸ்ட் இப்போ கூட எங்கள் அசால்ட்டே சால்வ் பண்ணிட்டு போடுவான். சரி, ஏதாவது அவங்களுக்கு ஒரு மேக்ஸ் டெஸ்ட் பண்ணுங்களா சார்? அது இப்போ கிளாஸில் கூட வைக்க முடியுமாம்மா? நீங்கள் நாளைக்கு கிளாஸுக்கு கூட வாங்க. நீங்கள் நாளைக்கு கிளாஸுக்கு வாங்க, வச்சு காட்டுறேன். சரி. ஆ தமிழ் எவ்வளோ மார்க்? ஆள் வரலையாம்மா? தமிழ் எத்தனை மார்க் சார்? போட்டிருக்கேனேம்மா. காலே போகல. இங்கிலீஷில் கொஞ்சம் சூப்பர்மா. மேக்ஸில் எனக்கு மேக்ஸில் கம்மியாகிடுச்சு. அது எடுத்து ஹலோ சார், டேங்க்ல நிற்கிறீங்களா? இல்லைண்ணா, பச்சை கிளாஸ் நான் கூப்பிட்டு போ. பார்த்துறீங்களா? கொஞ்சம் மேக்ஸ் நீ இந்த தடவை கொஞ்சம் டஃப்பாக வந்திருக்கா. நான் தான் அவளை சால்வ் பண்ண முடியல. ஆனால் உங்கள் பொண்ணு செம்மையாக சால்வ் பண்ணி ஃபுல்லாக 8 மார்க் மட்டும் தான் எழுதியிருக்கா போல. எல்லாமே 35 தான் வந்துருக்கா. அதுவே அசிங்கமாக இருக்கு சார். இதான் பண்ணுறதா அடுத்த டைம் பார்த்துக்கலாம். சூப்பர்மா. சோஷியல்லையும் எவ்வளோ சோஷியல் சார் கொஞ்சம் வராமல் இருந்தார், உடம்பு சரியில்லை அவருக்கு. அதனால் அந்த இதில் நான் தான் கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன். அது இது பண்ணிட்டு படிச்சுட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச அளவு சோஷியல் சொல்லி நான் சார் எங்கேயாச்சும் டியூஷன் எதுவும் வைக்கிறீங்களா? நான் வரேன். வேணாம்மா, இந்த தடவை வேணாம். நான் அடுத்த தடவை சொல்கிறேன். கொஞ்சம் வீடு அடுத்த டைம் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். அப்போ பார்த்துக்கலாம். வேற என்ன டீச்சரை பார்க்குறீங்களா? இல்லை சார். அடுத்த டைம் ஜெனியை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். கேட்கலையா சார்? அந்த பொண்ணுக்கு மட்டும் கேட்குறீங்க. இவளுக்கு ஃபோன் இருக்கா? இருக்கு சார். ஆனால் இவன் படிக்கிறாமா. ஃபோன் கொடுங்க, தப்பு இல்லை. அவ்வளோ நோண்டாது. ஓகே சார், அவள் ஃபோனில் தான் சார் நிறைய படிக்கிறா. ஏன்னா வந்துட்டு அவளுக்கு வந்து புக்கு வந்து வாங்கி கொடுத்தோம்னா ஒரு மாதிரி ஃபோன் பார்த்து பழகிடுச்சு. இதில் படித்தாலும் ஒன்றும் இல்லை. அவள் படிக்கிறாள், அது வரைக்கும் சந்தோஷம் தான். உன் நம்பர் சொல்லுமா, நான் உனக்கு எதனா ஒன்றுனா அப்படியே டைரக்ட் பண்ணி உனக்கு அனுப்பிச்சி விட்டுறேன். நான் ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூட உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். அது படிச்சு என் நம்பர் நோட் பண்ணிக்கோ. நான் நம்பர் சொல்ல மாட்டேன், நோட் பண்ணிக்கிறியா? எனக்கு நீ ஒரு ஆயன் அனுப்பிச்சி விடு. நான் உனக்கு தேவையான கொஸ்டின்லாம் உனக்கு அனுப்பிச்சி விட்றேன். உங்கள் சிஸ்டருக்கும் நீ சொல்லிக் கொடுக்கலாம். ஓகே, சொல்லிக் கொடு, அவளை படிக்கணும். ஓகே, அது இந்த தடவை பார்த்து போயிடுவாம்மா. உடம்பு பார்த்துக்க.